13/9/2025 காருண்யா 723க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், நம்ம கொடுத்ததில் வந்துட்டு ஆல் போர்டு சப்போர்ட்டுக்கு 3 கொடுத்தோம், அந்த 3 தான் உள்ளே வந்திருக்குது. மற்றபடி 6 4லாம் வரல. அதுக்கு பதிலாக 4க்கு பவர் 9 டி போர்டுக்கு பேருக்கு 4Dயில் வந்துட்டு 9ஆம் நம்பர் வந்திருக்குது. நம்ம ஏ போர்டில் 3 வச்சுருக்கோம். ஆனால் நம்ம எப்பவும் சொல்கிறது தான், ஏ போர்டில் இருக்கிற நம்பர் எப்போ வேணாலும் சி போர்டுக்கு வரலாம், சி போர்டில் இருக்கிற நம்பரும் சி போர்டுக்கு அடிக்கலாம், இல்லைன்னா சி போர்டில் இருக்கிற நம்பர் பி போர்டுக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம். இந்த 5ஆம் நம்பர் அவுட்டில் கொடுக்குறது அது எங்கே வேணாலும் வந்தால் வரும், இல்லைன்னா இல்லை. சரிங்களா? இதை எப்போவுமே நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அடிக்கடி அந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஃபுல் ரிசல்ட்டே வந்திருக்கணும், ஆனால் ஒரு நம்பர் பவர் வச்சனால நம்மளுக்கு போயிடுச்சு. 37 நம்ம கொடுத்துருக்கோம். அது 73 ஏசி பிசியில் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ரொட்டேட் பண்ணியும் கண்டிப்பாக வைக்கணும். நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா 372ன்னு கொடுத்துருக்கோம். இது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகும். இருந்தாலும் இந்த நம்பர் அப்படியே தான் வந்திருக்கணும். 372 இல்லைன்னா 273ன்னு தான் வந்திருக்கணும். ஆனால் டபுள்ஸ் வராதனால அந்த இதை டபுள்ஸ் ஆக்கிட்டாங்க. 2ஆம் நம்பருக்கு பவர் வச்சு 773ன்னு கொண்டு வந்து ரிசல்ட்டாக கொடுத்துட்டாங்க நமக்கு. இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு அருமையான வின்னிங் தான் கிடச்சிருக்கும். சரி, ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி சில நேரத்தில் பவர் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் எப்போவுமே. அப்போ தான் வின்னிங் இதிலெல்லாம் எடுக்க முடியும். சரிங்களா? நாளைக்கு ஆல் போர்டில் 5 2ன்னு கொடுத்துருக்குறேன். சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருக்கேன். நாளைக்கு இந்த 8ஆம் நம்பர் மெயினாக கூட வரலாம், சப்போர்ட்டு கொடுத்துருந்தாலும். சரிங்களா? சாலிடாக ஒரு 3 நம்பரை நம்ம கொடுக்குறோம். அதில் சில நேரம் 3 நம்பருமே வந்துடும் உள்ளார, சில நேரம் மாறியும் போயிடும். 5க்கு பவர் 0, 2க்கு பவர் 7, 8க்கு பவர் 3. நாளைக்கு ஆட்டம் இப்படி தான் இருக்குது. 7 3ங்கிற மாதிரி காட்டுது. ஆனால் நாளைக்கும் ஒரு டபுள்ஸுங்கிற மாதிரி காட்டுது. நேற்றுக்கு நம்ம டபுள்ஸை மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த 7 டபுள்ஸாக வந்திருக்க வேண்டியது நம்ம கொடுத்துருக்கலாம். அது ஒரு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம் நம்ம. ஏன்னா நேற்றுக்கு நம்ம வந்து டபுள்ஸில் 7ஆம் நம்பர் கொடுக்கல. காரணம் என்னென்னா 0 தான், 0வும் 9 தான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம 7 கொடுத்துருந்தோம். அந்த பார்த்திங்கன்னா 11ஆந்தேதி நம்மளுக்கு ரிசல்ட்டில் 27 அதுலேயும் வந்தது. அப்போ நம்ம சாலிடாக 77 மேலே வச்சுருந்தோம். ஆனால் ஒரு நாள் டிலேவாக வந்திருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு நாள் தள்ளி போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற இதுக்கு டார்கெட்டு இந்த பேட்டர்ன் மாறிடுச்சுன்னு நினச்சி நம்ம கொடுப்போம். அந்த நேரத்தில் அது உள்ளே வந்துடுது, வேறு ஒன்றும் இல்லை. நேற்றுக்கே அடிக்க வேண்டிய டபுள்ஸ் வேறு. அப்போ நாளைக்கும் டபுள்ஸ் வருமா? வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு, பாதிக்கு பாதி. சரிங்களா? 50-50 வர்றதுக்கு உண்டு. ஆனால் வருமானு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரம் டபுள்ஸாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம தைரியமாக சொல்லலாம். நாளைக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 8, பி போர்டில் 9 4, சி நாளைக்கு பி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது 9. கண்டிப்பாக 9ஆம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? நான் சொல்லிக்கிறேன். சி போர்டில் 5 0. 2ஆம் நம்பர் நம்ம வெளியே கொடுத்துருக்கோம் பாருங்கள், அது எங்கே வேணாலும் வரலாங்க நாளைக்கு. சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான். சி போர்டில் 5 0 வரலாம், இல்லை 2ம் வரலாம், இல்லைனா மேலே இருக்க 6 8 ஏதாவது ஒன்று கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதை எப்பவும் நான் கொடுக்குறது எப்படி வருதுங்கிறதையும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் ஒரு பிசியாவது நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 62 85 92 56 09 36 42 28. சரிங்களா? இது அப்படியே வரலாம், ரொட்டேட் ஆகியும் வரலாம். கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அதை திருப்பியும் போட்டு வச்சுக்கணும். உங்களுக்கு பவர் ஏதாவது வந்தாலும் அதையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் 00 99 66க்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது இல்லாமல் இன்னொரு நம்பர் வந்தால் 8ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா? அவ்வளோதான். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 092 562 642 090 856 342 294 285 இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் எது உங்களுக்கு 3 டிஜிட்டல் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் பாக்ஸாக போடுங்க. அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. 8 செட்டும் போடக்கூடாது. உங்கள் கணிப்பில் ஏதாவது ஒரு செட்டை மட்டும்தான் எடுத்து போடணும். சரிங்களா? நம்ம 8 செட்டு கொடுத்துருக்கோன்னா எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஆளுக்கு ஒன்று சர்ச் பண்ணால் ஏதாவது ஒன்று வின்னிங் வரட்டும், யாராவது ஒருத்தர் வின்னிங் வாங்கணுங்கிறதுக்கு சொல்கிறோம். நீங்கள் 8 செட்டும் போட்டு தோல்வி அடைஞ்சிட்டு அப்புறம் என்ன சொல்லாதீங்க. நான் சொல்கிறது எப்பவுமே தான், போர்டு தான் நமக்கு நல்ல ஒரு இது. ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகும், நல்லா வரும். 2Dயை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு செட்டில் வர மாதிரி ஜோடி நம்பர் கூட நாளைக்கு இருக்கலாம். இதுலேயே அப்படியே
அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இல்லை ஏதாவது ஒரு பவர் மாறினா தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிடும். அப்படியே வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபுல் வின்னிங் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்று. நன்றி, வணக்கம்.